கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள் எல்லா தேவ ஜனங்கள் கூட கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதித்து தேவனிடத்திலிருந்து ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆராதனை நாள். இதை தேவன் நமக்காய் தந்திருக்கிறார். அவரை ஆராதிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு நிறைய ஜனங்களுக்கு கர்த்தர் யார் என்று தெரியாமல் இருக்கும்போது, கர்த்தர் யார் என்கின்ற அந்த உணர்வோடு, அவர் வல்லமையுள்ள தேவன் என்கின்ற விசுவாசத்தோடு நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் நம்மை அவருடைய பரிசுத்த நாமத்தை பற்றிய அறிவுள்ளவர்களாய் மாற்றினதை நினைத்து முழு இருதயத்தோடு நான் தேவனை துதிக்கிறேன். நீங்களும் இந்த அருமையான ஆராதனை நாளிலே தேவனுடைய ஒத்தாசையை பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சங்கீத புஸ்தகத்தில் 121வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதக்காரன் இந்த அருமையான வசனங்கள் மூலமாய் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசையை பற்றி பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு இடைப்பட்டு பேசுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நிறைய ஜனங்கள் தங்களுக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும் என்று எதிர்பார்க்கிற அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். சில நேரங்களில் யாருமே ஒத்தாசை பண்ண முடியாத ஒரு நெருக்கம் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும். யார் நமக்கு ஒத்தாசை பண்ண முடியும், இந்த நேரத்தில் யார் நமக்கு உதவி செய்வார் என்கின்ற அந்த மாதிரியான கேள்வி, கலக்கம், இந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே கடந்து வரும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தவர். இன்றைக்கும் அவர் சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். இப்போ இந்த நாளில் இந்த நேரத்தில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார். ஒருவேளை அது பிரச்சனையிலிருந்து தீர்வாக இருக்கலாம், ஒருவேளை கலகத்திலிருந்து சமாதானமாக இருக்கலாம், அல்ல பொருளாதார நெருக்கத்தில் நீங்கள் கஷ்டங்களை அனுபவிக்கிற இந்த நேரத்தில் பொருளாதார ஒத்தாசையாக இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய கடன் பிரச்சனை உங்களை பிடித்து நெருக்குகிறது. இந்த கடன் என்னால் அடைக்க முடியாதோ என்கின்ற அவ்வளவு பெரிய வேதனையோடு கூட இருக்கலாம். கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஒருவேளை நீங்கள் பல போராட்டத்திற்கு மத்தியில், சோதனைக்கு மத்தியில் இருக்கலாம். கர்த்தர் அந்த சோதனையிலிருந்து தப்பி செல்லுவதற்கு ஏற்ற ஒத்தாசையை உங்களுக்கு தருவார். ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார் என்கின்ற அந்த நல்ல விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமான எங்கள் அன்பின் கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஆராதனை நாளில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பலதரப்பட்ட பிரச்சனை, போராட்டம், நிந்தனை, அவமானங்கள், சோதனையோடு கூட இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் மீது எங்கள் ஆண்டவருடைய பெரிதான கிருபை இந்த நேரத்தில் வெளிப்படட்டும். கர்த்தர் இவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பி பலப்படுத்தும். இப்படி நாமம் மகிமைப்படச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன்.